கெத்செமனே. லாஸ்ட் சப்பர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட கூட அவருடைய சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் அவரோட கூட கூட்டிக் கொண்டு கெத்ரோன் அப்படின்ற ஆற்றங்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கெத்செமனே தோட்டத்துக்கு வராரு. அந்த தோட்டத்துக்கு வந்த உடனே அவங்க சீஷர்கிட்ட நீங்க சோதனைக்கு உட்படாது இருக்கும்படி பிழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்லறிகிற தூரம் தள்ளி போய் அவர் ஜெபம் பண்றாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகப்படுவது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. அவர் அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக வெளியே வந்தது அப்படின்ட்டு வேதத்துல வாசிக்கலாம். இந்த வேர்வை ரத்த துளிகளா வெளியே வர்றது அப்படின்றது நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிக்கும் பொழுது இது மெடிக்கலா ஹீமோட்டோட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேர் கண்டிஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீமோட்டோட்ரோசிஸ் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எப்போ அதிகமான மன அழுத்தம், பாரம், ஸ்ட்ரெஸ் வருதோ அப்போ அவங்களுடைய பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகி அவங்களுடைய வேர்வையா ரத்தம் வெளியே வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னது போல நம்முடைய பாவங்கள் இதெல்லாம் அவருக்கு பாரமா மிக அழுத்தமா இருந்தது காரணத்தினால அவர் இவ்வளவு பாரத்தை, இவ்வளவு வேதனைய, இவ்வளவு பாடுகளை அவர் சகிச்சார். அவர் ஜெபம் பண்ணி எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவருடைய சீஷர்கள் உறங்கி கொண்டு இருந்தாங்க. அப்பதான் அவர் கேட்டாரு, 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? நாம அனுதினம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரோட நேரத்தை செலவிடுறோமா? நாம அவர் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் அனுதினமும் சிந்தித்து தியானித்து இன்னும் அவரோட கிட்டி சேர்க்கிறோமா அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா.